அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற இந்த தொடரிலே கணவன் மனைவியருக்கு மத்தியில சரியான புரிந்துணர்வு இல்லாமல் அவர்கள் பிரிந்து விடுவது என்ற உறுதியான முடிவிலே இருப்பார்களேயானால் அதை எப்படி செய்து கொள்வது என்பதன் ஒரு பகுதியை நேற்றைய தினம் பார்த்தோம். தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற விதமாக சில நாட்கள் பிரிந்திருக்கக்கூடிய வகையில ஈலா என்ற அடிப்படையில் அவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். அதன் பிறகு பலவிதமான அறிவுரை சொல்லி பிறகு தனிமையாக பிரிந்திருந்து அதற்கு பிறகு அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அது மாதிரியும் செய்து அதுக்கு பிறகு சரியா வரலைங்கிற பட்சத்தில் தான் விவாகரத்துங்கிறத கையில் எடுக்கணும். அதற்கிடையில குடும்பத்தாருக்கு ஒரு கடமை இருக்கிறது. அவர்கள் என்ன செய்யணும், இந்த சைடில் ஒரு நடுவர் அந்த சைடில் ஒரு நடுவரை வைத்து அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதுல என்ன கோளாறு இருக்குன்னு கண்டுபிடித்து அவங்களை இணைத்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதெல்லாம் முடிந்து இது சரியே வராதுன்னு ஆம்பளை சைடில் உள்ளதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பெண்கள் சைடில் அது மாதிரி அவங்க முடிவுக்கு வந்தா என்னங்கிறது அப்புறமேல் பார்ப்போம். ஆண் என்ன செய்யறான், இந்த பொண்ணு எனக்கு வேண்டியதே இல்லை என்பதுல அவன் உறுதியாக இருப்பானேயானால் அப்ப அவனுக்கு இஸ்லாம் என்ன பண்ணுதுண்டா தலாக்கு என்ற விவாகரத்து என்ற அந்த உரிமையை அவனுக்கு வழங்குகிறது. இந்த தலாக்கு என்பது 3 சான்ஸ் ஒவ்வொரு ஆணுக்கும் கொடுக்கப்படுகிறது. தலாக்குங்கிறது ஒரு தடவை தலாக்குன்னு எல்லாம் முடிஞ்சிடாது. அவனுக்கு 3 வாய்ப்புகள் என்ன இருக்கிறது கொடுக்கப்படுகிறது. அது 3 வாய்ப்புனா எப்படி, இப்ப மனைவியை பிடிக்கலன்னு வைங்க, பிடிக்கல என்று சொன்னா நான் உன்னைய தலாக்கு சொல்லிட்டேன், விவாகரத்து பண்ணிட்டேன், அரபிலாம் சொல்லணும் அவசியம் கிடையாது, விவாகரத்து பண்ணிட்டேன் என்று அவன் சொன்ன உடனேயே அதுக்கு 2 சாட்சிகளை வைத்து அவங்க தூய்மையாக மாதவிடாய் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நேரம் பார்த்து என்ன செய்யணும், இந்த ஒரு முடிவை அவன் சொல்ல வேண்டும். சொன்ன உடனே எல்லாம் முடிஞ்சிருமா என்று கேட்டால் உடனே முடியாது. விவாகரத்துன்னு சொல்லி முடிச்ச பிறகு கூட அந்த மனைவி இவன் வீட்டில தான் இருக்க வேண்டும். எங்க இருக்கணும், விவாகரத்து பண்ணியாச்சு ஓடு வீட்டுக்கு அனுப்பி விட முடியாது. அல்ல எதுக்காக செய்யறான், இந்த விவாகரத்து என்று சொல்லிவிட்டு அவர்களை அவர்களுடைய வீடுகளில் இருந்து நீங்கள் வெளியேற்றக்கூடாது, அவர்களும் வெளியேறக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா என்ன செய்யறான், அதற்கான கட்டளை எல்லாம் போடுறான். அப்ப அந்த மாதிரி அவங்க வீட்டில தான் இருப்பாங்க. விவாகரத்துன்னு சொன்ன பிறகு எங்க இருக்கக்கூடாது, தலாக்குன்னு சொன்ன உடனே அவங்க தாய் வீட்டுக்கு போயிடக்கூடாது, புடிவாதம் அவங்களும் இருக்கணும். இவரும் வெளியேற்றுறதுக்கு ரைட் கிடையாது, கணவனுக்கு அது மாதிரி வெளியேற்றுறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப தலாக்குன்னு சொன்ன பிறகு அந்த திரும்ப இந்த தலாக்கு தவறுதலா சொல்லிட்டான்ல, இந்த தலாக்கு சொன்ன பிறகு அவன் விளங்கலாம், ஆஹா நம்ம அவசரப்பட்டுட்டோமே, விவாகரத்து பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைத்தாரையானால் அந்த பெண்ணுக்கு 3 மாதவிடாய் ஏற்படுற வரைக்கும் 3 மாசம் வைத்துக் கொள்ளுங்களேன், 3 மாச கால கெடுவுக்குள்ள திரும்ப சேர்ந்து கொள்ளலாம். கல்யாணம்லாம் பண்ண வேண்டியதில்லை. விவாகரத்துன்னு தலாக்குன்னு சொல்லிவிட்டு அந்த தலாக்குன்னு சொன்ன உடனே எல்லாம் முடிஞ்சிடாது. தலாக்குன்னு சொன்ன உடனே அவள் இவனுக்கு மனைவியா தான் இருப்பா, டெம்பரவரியா. அவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட இயலாது. உடனே இன்னைக்கு தலாக்கு விட்டுட்டாரு, நாளைக்கு போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணுவோம் அப்படி எல்லாம் பண்ணிட முடியாது. இவனே என்ன செய்யணும், இவன் வீட்டை விட்டு வெளியேற்றவும் கூடாது. அந்த பிரிச்சு வைக்கிறது அல்ல, எதுக்கு பிரிக்கிறான்னு கேட்டா அவங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்குவதற்கு தான் நல்லா பிரிக்கிறான். அப்ப தலாக்குன்னு சொன்ன உடனே என்னவாக, மனைவியை தலாக்கு சொன்ன உடனே வீட்டில் வைத்திருப்போமா, 1 மாசம் வரைக்கும் மனமாற்றம் ஏற்படல, இப்ப சாமி இருக்க வேண்டியதுதான். 2 மாசம் வரைக்கும் என்ன செய்யல, அது மாதிரி ஏற்படல. 3 மாசம் வரைக்கும் அது மாதிரியான ஒரு சேரணுங்கிற மனமாற்றம் எங்களுக்கு வரவே இல்லை. அப்படி இருக்குமே ஆனால் அந்த 3 மாதவிடாய் காலம் முடிஞ்ச உடனேயே இவன் கணவன் இல்ல அவ மனைவி இல்ல என்கிற நிலைமை உண்டாயிரும். 3 மாசத்துக்கு விரும்பினானே ஆனால் அவன் என்ன செஞ்சிடலாம், சேர்ந்து கொள்ளலாம். தெரியாம சொல்லிட்டவா சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இப்படி சேர்ந்து கொண்டார்களே ஆனால் 3 வாய்ப்பு இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கல, 3 தடவை தலாக்கு சொல்லலாம் சேர்ந்துகிட்டாங்கன்னு சொன்னா 1 மைனஸ் ஆயிரம், அவ்வளவுதான். இன்னும் 2 வாய்ப்பு தான் இருக்கிறது. மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. அவர்கள் மறுபடியும் தலாக்கு சொல்வதற்கான வாய்ப்பு எத்தனை தான் இருக்கிறது, இன்னொரு 2 தான் இருக்கிறது. ஒரு வாய்ப்பு குறைஞ்சு போய்விடும். தலாக்கு என்று சொல்லிவிட்டு அவங்க சேர்ந்து கொண்டார்களே ஆனால் அதனால என்னவாக தலாக்கு வாபஸ் ஆகிறது.
தலாக்குன்னு சொன்னா வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்ல முடியாது. நீங்க வாபஸ் வாங்கி சேர்ந்துட்டாலும் என்ன குறைஞ்சு போயிடும், உங்களுக்கு தலாக்கு சொல்வதற்குன்னு வழங்கப்பட்ட 3 சான்ஸ்ல 3 அதிகாரத்துல ஒன்றை பயன்படுத்தி விட்டீர்கள், இன்னொரு 2 தான் இருக்கிறது. அப்ப இன்னும் கேர்ஃபுல்லாக இந்த மனைவியோட என்ன செய்ய நீங்க வாழணும், அதை சேர்த்து வாழ்ந்து கொள்ள வேண்டியது. 3 மாசம் சேர்த்துக்கிறவே இல்லை. 2வது கூப்பிட்டு 2வது தலாக்கு சொல்லணும், 3வது தலாக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஒரு தலாக்குலயே 3 மாசம் முடியுதா, அதோட பேசாம இருந்துட வேண்டியதான். இந்த என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போனார்களே. ஆனால் அந்த 3 மாதவிடாய் காலம் முடிஞ்ச உடனேயே இவன் கணவன் இல்லை அவள் மனைவி இல்லைன்னு ஆயிரும். 3 தலாக்கையும் சொன்னா தான் கிடையாது. ஒரு தலாக்கிலேயே நீங்க என்ன செஞ்சிடலாம், அந்த 3 மாதவிடாய் காலத்துல மீட்ட விருப்பம் இருந்தா மீட்டிக்கிறங்க. திரும்பி அவளை மீட்டிக் கொள்வதற்கு சேர்த்துக் கொள்வதற்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் பேசாம விட்டுருங்க. விட்டா என்னவாயிரும், இவன் கணவன் இல்ல அவ மனைவி இல்லைன்னு ஆயிரும். அப்படி ஆனாலும் ஒரு 10 வருஷம் அப்படி பிரிஞ்சு இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க விரும்பினார்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த ஒரு தலாக் அந்த 3 மாசத்துக்கு உள்ளன்னா கல்யாணம் பண்ணாம சேர்த்துக்கலாம். 3 மாசம் கடந்துருச்சுன்னு சொன்னா அவங்க 2 பேரும் கல்யாணம் புதுசா கல்யாணம் பண்ணி மகர் கொடுத்து அவளும் சம்மதிக்க மறுக்கவும் செய்யலாம். முடியாது, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம். 2 பேருக்கு உரிமை ஆயிரும். ஒரு புதுசா கல்யாணம் பண்ணுவதற்கு என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கிறதோ அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு திருமணத்தின் மூலம் சேர்ந்து கொள்ளலாம். 3 மாசத்துக்குள்ள என்று சொன்னா சும்மாவே சேர்ந்துக்கலாம். 3 மாசம் கடந்துருச்சுன்னு சொன்னா 3 மாசம் இல்ல 3 மாதவிடாய் தான் கணக்கு. புரிகிறதா? 3 மாசங்கிறோம். 3 மாதவிடாய் காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா தலாக்கு விட்டதுல இருந்து 3 மாதவிடாய் வரணும். 3 மாதவிடாய் வந்து விட்டது என்று சொன்னால் என்னவாச்சு, இவன் மனைவி சும்மா அழைத்துக் கொள்ள முடியாது. விரும்பினால் அவங்க கல்யாணத்தின் மூலம் சேர்ந்து கொள்ளலாம். விரும்பல என்று சொன்னா பேசாம விட்டுற வேண்டியதான். எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படி பிரிஞ்சு இருப்பாங்க. அவ வேற கல்யாணம் பண்ணால் நீங்க ஒண்ணும் செஞ்சிடக்கூடாது. நீங்க வேற கல்யாணம் பண்ணா பண்ணிட்டு போயிடலாம். அல்லது ஒரு காலத்துல 25 வருஷம் கழிச்சோ 30 வருஷம் கழிச்சோ கூட என்ன செய்யலாம், அவங்க தனியா இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த மனைவி சேரணும்னு ஆசைப்படுறான்னு சொன்னா அழகா கல்யாணம் பண்ணி சேர்ந்து கொள்ளலாம். இது ஒரு தடவை தலாக் சொல்லும் போது ஏற்படக்கூடிய ஒரு விளைவு. இந்த 3 மாதவிடாய் கூட எல்லாருக்கும் 3 மாதவிடாய் இல்ல. இந்த தலாக் சொல்றான்ல, தலாக் சொன்ன உடனே 3 மாதவிடாய் காலத்துக்குள்ள சேரணும் இருக்குல்ல, இது அனைவருக்கும் உள்ள பொதுவான ரூல் கிடையாது. மாதவிடாய் வராதவங்க என்ன செய்வாங்க, மாதவிடாய் வராத ஒரு பருவத்தில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது கோளாறு உபாதையினால மாதவிடாய் வராம இருக்கலாம், அல்லது மாதவிடாய் வயசை தாண்டியும் அப்படியே தலாக்கு சொல்றாங்க. 65 பொம்பளைலாம் தலாக்கு சொல்றாங்க. இதுக்கு போட்டு தலாக்கு வாழ்வதற்கு உள்ள விஷயம் தானே. அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறார்கள். கோபத்துல தலாக்குங்கிற பேர்ல நினைச்சிடறான், இவனுக்கு 70 அவளுக்கு 60 இருக்கு, நான் தலாக்கு சொல்லிட்டேங்கிறான். அப்ப அவளுக்கு 3 மாதவிடாய் எப்படி கணக்கு பண்ணுவீங்க? மாதவிடாய் 45க்கு மேல நின்று போயிருமே, அந்த மாதிரியான 50க்கு மேல நின்று போயிருமா? அப்ப இந்த கணக்கு பண்ண இயலாது. அவங்களுக்கு என்ன சட்டம் என்று கேட்டால் 3 மாதங்கள் அவங்களுக்கு தலாக்கையும் சொல்லிவிட்டு என்ன செய்யணும், வீட்டுல வச்சு உணவு உடை தேவையான மனைவியா இருக்கும் என்னென்னலாம் கொடுக்கறானோ அதெல்லாம் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். கொடுத்து அவங்களுக்குள்ள எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்க வேண்டும் 2 பேரும். அந்த 3 மாதவிடாய் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும், அவங்க பிரிஞ்சிடணும் இருக்குல்ல. இது மாதவிடாய் வர்றவங்களுக்கு. அப்படி இல்லாதவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா 3 மாசத்தை எண்ணிக்கிறணும். 3 மாசம் 29 நாள் தானே, நேற்று சொல்லிட்டோம். ஒரு மாசங்கிற 29 நாள். 3 மாதங்கள்ங்கிறது அந்த 29 நாள் கணக்கு பண்ணி என்ன செய்யணும், 87 நாள் அவங்க கழிச்ச பிறகு அதுக்குள்ள சேர்ந்துக்கிறோன்னு. இல்லைன்னா என்ன செய்யணும், இப்ப சமைக்க வேண்டியதான். இது ஒரு தடவை தலாக் சொல்றதாச்சா. இன்னும் சில நேரத்துல கர்ப்பிணியா இருக்கும்போது அவன் தலாக் சொல்லிடுவான். சமயத்துல வயிற்றுல குழந்தை இருக்கும், 1 மாசம் குழந்தை இருக்கும், 2 மாசம் குழந்தை இருக்கும். அவ அந்த மாதிரி நேரத்தில் என்ன செஞ்சான், தலாக்கு சொல்லிட்டான்னு வைங்க, குழந்தை உண்டாயிட்டா மாதவிடாய் வருமா? வராது. அப்ப குழந்தை உண்டாயிருச்சுன்னு சொன்னா அப்ப இவன் என்ன பண்ணணும், குழந்தை பெறுற வரைக்கும் 2 பேருக்கு சான்ஸ் இருக்குது. இப்ப 1 மாச கருவா இருக்கும்போது தலாக்குன்ட்டான்னு வைங்க, அப்ப 3 மாசம் கணக்கெல்லாம் கிடையாது. எவ்வளவு நாள் கணக்கு, அந்த பெண்ணு இன்னொரு 9 மாசம் கழிச்சு புள்ள பெறுவாள்ல, அது வரைக்கும் இவனுடைய கண்ட்ரோல்ல இருப்பா, இவன் வீட்டுல தான் இருக்க வேண்டும். அந்த 9 மாசத்துக்குள்ள மனமாற்றம் என்ன செய்யலாம், சேர்த்துக் கொள்ளலாம். அந்த என்ன அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு வேற கல்யாணம் பண்ண முடியாத, அவளை தலாக்கு கூட்டு பண்ணி அனுப்பி விட்டோம்னா ஒருத்தன் குழந்தையை சுமந்துக்கிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியுமா? கல்யாணம் பண்ண முடியாது. அந்த குழந்தைக்கு பைசா பண்ணணும், இவன் கிட்ட இருந்து சொத்துலாம் வாங்கணும். புள்ளைங்கிற முறையில பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னா புள்ள இல்லைன்னு போயிருமா?
அப்ப இந்த பிள்ளைங்கிற முறையில தகப்பங்கிற முறையில இந்த வாரிசு முறையெல்லாம் இருக்கிற காரணத்தினால அங்கே இருந்து குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு குழந்தை விஷயம் என்னங்கிறதை பைசலாவெல்லாம் பண்ணி கொடுத்தா அவங்க வெளியேறணுமே தவிர இன்னைக்கு என்ன இருக்கு தலாக்குன்ற உடனே வெளியேற்றுறது தலாக்கா இருக்குது. சேருவதற்கு ஒரு அல்ல அந்த மனிதன் கோவப்படுவான் ஆத்திரப்படுவான் அப்படி சொல்லி போடுவாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி தருகிறான். இதை விளங்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு பேரு இத்தாண்டு பேரு. இத்தாண்டா என்ன? மாதவிடாய் வரக்கூடிய பெண்களாக இருந்தால் 3 மாதவிடாய் காலம், வராதவர்களாக இருந்தால் 3 மாசம், கர்ப்பிணிகளாக இருப்பார்களே ஆனால் புள்ள பெற வரைக்கும் அந்த பெண்கள் என்ன செய்யணும்? ஒரு தலாக்கு சொல்றான்ல, சொன்ன பிறகு நம்மள கணவன் அழைத்துக் கொள்வான் என்று அவளும் வெயிட் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். இவனு நம்ம அழைத்துக் கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும் என்று வீட்டில் வைத்திருக்க வேண்டும். அது வரைக்கும் உள்ள நல்லது கெட்டது எல்லாத்தையுமே இவன் பொறுப்பில் இருந்து என்ன செய்யணும்? எல்லாமே செய்ய வேண்டும். அந்த டைம் முடிஞ்சு போச்சா அதோட கணவன் மனைவிகள் இல்லாம போயிடும். இதுதான் ஒரு விஷயம். 3 சொல்லணுங்கிற சிலர் கூப்பிட்டு 3 தலாக்குமாங்க. 3 சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தலாக்கெல்லாம் முடிஞ்சு போய் நீ வேற நான் வேறன்னு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். மற்ற 2ஐயும் பயன்படுத்தி தான் ஆவணும்னு அவசியம் கிடையாது. அது எப்ப வரும்? நீங்க சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு காலத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு தடவை சொல்ல வேண்டி வரும். இதற்கான ஆதாரங்கள்லாம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 228வது வசனத்தில் சொல்கிறான், ஒல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குருயின். விவாகரத்து செய்யப்பட்ட தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் அவர்கள் 3 மாதவிடாய் காலம் காத்திருக்க வேண்டும். எது காத்திருக்கணுமா? வேற ஒரு கல்யாணம் பண்ணாமல் இந்த புருஷன் திரும்ப அழைத்துக் கொள்வான் என்பதற்காக காத்திருக்க வேண்டும். அதே மாதிரி 65 நாள் தலாக்ன்ற ஒரு சூரா இருக்கிறது. அதுல 4வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், வல்லாயி யஸ்ன மினல் மஹீல் மின் நிசாயிக்கும். உங்களுடைய பெண்கள்ல யார் மாதவிடாய் அற்று போய் விட்டார்களோ, அந்த மென்சஸ் பீரியட்லாம் கடந்து விட்டார்களோ அவங்களுக்கு இத்தத்துஹுன்ன ஸலாஸத்து அஷ்ஹுரின். அவங்களுக்குரிய இதா காத்திருக்கக்கூடிய காலம் என்பது 3 மாதங்கள். மாதவிடாய் என்ன முடியாது? மாசத்து என்ன வேண்டியதான். 3 மாதங்கள் அவங்க வெயிட் பண்ண வேண்டும். இது 65 நாள்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுலயே அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், உலாத்துல் அஹ்மாலி அஜல்ஹுன்ன அன் யலஅன ஹம்லஹுன்ன. கர்ப்பிணிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்க பிரசவிக்கிறது தான் அவர்களுக்குரிய காலக்கெடு. கர்ப்பிணியா இருப்பார்களே 4 மாசம் கர்ப்பமா இருந்தா இன்னும் 6 மாசம் வரைக்கும் வேற கல்யாணம் பண்ணக்கூடாது. இவன் 6 மாசத்துக்குள்ள என்ன செய்யலாம்? திருப்பி வாபஸ் வாங்கிக்கலாம். நான் தர தெரியாம சொல்லி சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப அந்த பிரசவிக்கிற வரைக்கும் கர்ப்பிணியா இருந்துட்டாங்கன்னு சொன்னா குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் இத்தாவுடைய இருக்கணும். இத்தான என்ன? வேற கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டும். இவனு அவளை வீட்டுல வைத்திருக்க வேண்டும். நல்லது கெட்டதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இது 65 நாள்ல இருக்கிறது. சில பேர் கல்யாணம் பண்ணுவான், பொண்ணையெல்லாம் பார்க்காம சுண்ணத்துப்படி பண்ணலாம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால்ட்டெல்லாம் முதல் என்ன கேட்பாங்க? நீ பெண்ணை பாத்தியான்னு தான் கேட்பாங்க. பார்க்கலன்றவன முதல் பாரு, கல்யாணத்தை பேசினா முதல் பெண்ணை பொண்ணை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல என்ன செய்யறாங்கன்னா பார்க்காம கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணி முதல் நாள் போய் பார்க்கும்போது டக்குனு அவனுக்கு பிடிக்காது, தொடவே மாட்டான். இப்ப டலாக் சொல்றேன்றான், தொடவே மாட்டான். என்ன செஞ்சான்? அப்படி சில பேர் லட்சத்துல 1 நடக்குது, லட்சத்துல 1 10,000 1 நடக்கத்தான் செய்கிறது. இந்த மாதிரி பண்ணினார்களே ஆனால் இவங்களுக்கு இத்தாவெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கல்யாணம் பண்றான், போனோன்னு முதல்ல எடுத்த எடுப்புல என்ன செய்யல, அவனுக்கு அந்த பெண்ணு பிடிக்கல, அல்ல ஒரு பொண்ணை காட்டி வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டாங்க. ஏதோ எத்தனை நடக்கும்ல, ஒரு பொண்ணை கொண்டு அலங்கரிச்சு காட்டி விட்டு கல்யாணம் பண்ணும்போது வேற ஒரு அனுப்பிவிட்டாங்கன்னு வைங்க, ஆஹா நம்மளை ஏமாத்தி விட்டாங்களே அப்படின்னு அவனுக்கு தெரிய வருகிறது. தாம்பத்தியம் நடத்தாம என்ன செய்யலாம்? எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டாலே ஆனால் அதுக்கு 3 மாசம்லாம் கிடையாது, நாளைக்கே வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். அந்த பொண்ணு என்ன செய்யலாம்? இன்னைக்கு தலாக்கு விட்டாருன்னு சொன்னா இன்னைக்கே என்ன செஞ்சிடலாம்? 10 நிமிஷம் கழிச்சு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து, சபையில் இருக்கிற மாப்பிள்ளைய பார்த்து நினைச்சிடலாம், அங்கனையே கல்யாணம் பண்ணிக்கலாம். 3 மாசம் இத்தாவளோ இது கிடையாது. யாரு கிடையாது? இவன் தொடவே இல்லை, அப்புறம் படி இத்தா, அது இத்தா கிடையாது. அது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா 33வது சூராவுல 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நக்கஹ்துமுல் முமினாத்தி, மூமினான பெண்களை நீங்கள் திருமணம் செய்து, சும்ம தல்லிகூஹுன்ன மின் கப்லி அன் தமஸ்ஸூஹுன்ன, அவர்களை தொடுவதுன்னா அந்த இல்லறத்தில் ஈடுபடுறது அல்லாஹ் சொல்றான். அவர்களை தீண்டுவதற்கு முன்னால் நீங்கள் விவாகரத்து செய்து விட்டீர்களே ஆனால் ஃபமாலக்கும் அலைஹின்ன மின் இத்தத்தின் தஅத்ததுனஹா, உங்களுக்காக வேண்டி அவர்கள் எந்த ஒரு இத்தாவையும் அனுஷ்டிக்க தேவையில்லை. ஆனால் அப்படி இருந்தால் கூட தொடாமலே நீங்க டைவர்ஸ் பண்ணா கூட அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அதுகளை கரெக்டா கொடுத்துடணும். அவங்களுக்கு சரியான ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும்.
சர்ரிஹுன்ன சராஹன் ஜமீலா, அழகான முறையில் நீங்கள் விவாகரத்து செய்து கொள்ள வேண்டும். 33வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் இந்த இவங்களுக்கு இதாவே வராது. யாரு தொடாமையே டைவர்ஸ் பண்ணிட்டான்னு சொன்னா அந்த பெண்ணு இதா இருக்கு தேவை கிடையாது, அடுத்த நிமிஷமே கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்ச பிறகு அந்த கணவன் நினைச்சா மீட்டிக்கலாம்னு சொல்றோம்ல, அது எங்க இருக்குன்னு கேட்டா அதே 228 பக்கராவுல 2வது அத்தியாயத்தில் 228வது வசனத்தில் இருக்கிறது. அவங்களுடைய கணவன்மார்கள் அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு உரிமை படைத்தவர்கள். தலாக்கு சொல்லிட்டீங்க, சொல்லிட்டா கூட கணவனுக்கு என்ன இருக்குது, மனைவி அழைத்துக் கொள்வதற்கு அந்த கெடுக்குள்ள 3 மாத விடாய் அல்லது 3 மாசம் அல்லது பிரசவிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன இருக்குது, நீங்கள் திரும்பி அழைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்ற கருத்தையும் 228 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நம்ம விவாகரத்து செய்யறோம். இந்த 3 மாசத்துக்கிட்ட என்ன செய்யுது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சேர்ந்து வாழ்ந்தான்னு வைங்க. சேர்ந்து வாழ்ந்தான்னு சொன்னா அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு பிறகு விவாகரத்து பண்ற மாதிரி நிலை வருதுன்னு வைங்க. ஒரு வருஷம் கழிச்சோ, ஒரு 2 வருஷம் கழிச்சோ, ஒரு 10 வருஷம் கழிச்சோ கூட என்ன செய்யும், அந்த 2வது சான்ஸை பயன்படுத்த வேண்டி வரும். அதாவது முதல்ல தலாக்கு சொல்றான், அந்த 3 மாசத்துக்குள்ள மீட்டிக்கிட்டான், அல்லது 3 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணி மீட்டிக்கிட்டான். 3 மாசத்துக்குள்ள சும்மா மீட்டிக்கிட்டான். 3 மாசம் கழிச்சு என்ன செய்யறான், புதுசா கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணையும் சேர்த்துக்கிட்டான்னு வைங்க. எப்படி செஞ்சாலும் அவனுக்கு ஒரு சான்ஸ் போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற 2 சான்ஸ் தான். மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் இது எல்லா விதமான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு சமரசம்லாம் பண்ணி இன்னும் சரியா வராதுன்றாயி மறுபடியும் தலாக்குங்கிறான். அதுக்கும் ஒரு சான்ஸ் இஸ்லாம் அவனுக்கு கொடுக்கிறது. மறுபடியும் தலாக்குங்கிறானா, மறுபடியும் தலாக்கு சொன்னானே ஆனால் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள அவளும் வரும். 2வது தடவை தலாக்கு சொன்னானே ஆனால் இதே மாதிரி 3 மாசம் அவங்க வெயிட் பண்ணணும், இதே மாதிரி 3 மாசத்துக்குள்ள அவங்க மீட்டிக் கொள்ளலாம். 3 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அதே பெண் நினைஞ்சுக்கலாம், கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். இப்ப ஏற்கனவே சொன்னோம்ல, இதே மாதிரி வீட்டுல அவனுக்கு செலவினங்கள் கொடுக்கணும், வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது, வீட்டுல வச்சிருக்கணும். இப்ப இது வரைக்கும் சொன்ன எல்லா விதமான விதிமுறைகளும் 2வது தடவை தலாக்கு சொல்றான் பாருங்க, அப்பவும் இருக்கு. முதல் தலாக்கு பிறகு என்ன இருந்துச்சோ அதே ரிசல்ட் என்ன இருக்குது, அப்படி இருக்குது. இப்ப 2வது தடவை தலாக்கு சொல்லிட்டான். 2வது தலாக்கு சொல்லி என்ன பண்ணிட்டான், 3 மாசத்துக்கு இடையில சேர்த்துக்கிட்டான். அல்லது 3 மாசம் கடந்த பிறகு ஒரு வருஷம் கழிச்சியோ நிக்காஹ் செஞ்சு அவளை சேர்த்துக்கிட்டான். டைம் ஆயிட்டா மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்ல, மகர்லாம் கொடுத்து சேர்த்துக்கிட்டான். இப்ப சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்துகிட்டு இருக்கல மறுபடியும் பஞ்சாயத்து வருது. முதல் தலாக்கு சொன்னா பிரிஞ்சாங்க, சேர்ந்து வாழணும் நினைச்சா தான் சேர்த்துக்கிறேன்னு, விடுறதுக்காக தலாக்கு விடுறதுக்காக சேர்த்துக்கிற கூடாது. அது சேர்ந்துட்டாங்க, சேர்ந்து வாழ்ந்தாங்க, 1 வருஷம் 2 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்புறம் பிடிக்காம போகுதுன்னு சொன்னா அப்புறம் ஒரு தலாக்கு சொல்றானா, இப்படி 3வது தடவையாக அவன் தலாக்கு சொல்லிட்டான்னு சொன்னா அந்த சொன்ன அந்த நிமிஷமே இவன் கணவன் இல்ல அவன் மனைவி இல்லைன்னு ஆயிரும். இப்ப மீட்டவும் முடியாது. அந்த 3 மாசத்துக்குள்ள மீட்டுறதுக்கு இல்லையா, அந்த மீட்டிக் கொள்வதும் கிடையாது. அது போக கல்யாணம் பண்ணி கொள்ளவும் முடியாது. அதாவது முதல் தடவை தலாக்கு சொன்ன பிறகு 3 மாசத்துக்குள்ள சும்மா குட்டிக்கிறலாம், 3 மாசம் கடந்துருச்சுன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். 2வது தலாக்கு சொன்ன பிறகு அதே மாதிரி 3 மாசத்துக்குள்ள சும்மா அழைத்துக் கொள்ளலாம். 3 மாசம் கழிச்சா என்ன செய்யலாம், அவங்களே கல்யாணம் பண்ணி கொண்டு சேர்ந்து கொள்ளலாம் இருக்குல்ல. இந்த 2 அம்சமும் எப்ப கிடையாது, 3வது தலாக்கு சொல்லிவிட்டார்களே ஆனால் அதுக்கு பிறகு சேரலாம் முடியாது. அதோட முடிவு. கணவன் கிடையாது, மனைவி கிடையாது. நாங்க தெரியாம செஞ்சு விட்டோம், நாங்க கோபத்துல சொல்லிட்டோம். கோபத்துல தலாக்கு சிரிச்சுட்டா தலாக்கு சொல்லுவாங்க. ஒருத்தன் கோபத்துல சொல்றதுக்கு தான் உனக்கு 3 சான்ஸ். சந்தோஷத்துல எவனா தலாக்கு சொல்லுவான். சில ஆளுக்கு என்ன செய்யறது, நான் கோபத்துல சொல்லிவிட்டேன் இப்படி கோபத்துல சொல்றதான தலாக்கு, ஜோக்குக்கா தலாக்கு சொல்லுவான் யாரு. அப்ப கோபத்துக்கு தான் அந்த வாய்ப்பை தரப்படுது. இந்த வாய்ப்பை எதனால அவனுக்கு தரப்படுது, 3 சான்ஸ் கொடுத்தாச்சுல. கோபத்துக்கு கொடுக்கறதா இருந்தாலும் அதுக்கு விளையாடு, பெண்களுடைய வாழ்க்கையில விளையாட முடியுமா? அவங்களுக்கு மான மரியாதை சுயமரியாதை இருக்குல்ல. தலாக்குட்டன் இப்படி எத்தனை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஒரு தடவை பொறுத்து போவா, 2வது தடவை பொறுத்து போவா, உனக்கு இதே வேலையா இருந்தா. அதனால 3வது தடவை சொல்லிவிட்டேன்னு வைங்க, இதுக்கெல்லாம் எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது. முடிஞ்சு வச்சுக்காத. மறுபடி அவளை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான். ஆசைப்பட்டா அல்ல என்ன செய்யறான், அது நடக்காதுன்ட்டான். உனக்கு ஆசைப்பட்டீங்கன்னா எப்ப அந்த கல்யாணம் பண்ணலாம், 3வது தலாக்கு சொல்லிட்டீங்கள, சொன்ன பிறகு அவ ஒரு புருஷனோட வேற ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். வாழ்ந்து கொண்டு இருந்து அவனுக்கும் பிடிக்காம போய் அவனும் டைவர்ஸ் பண்ணி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி ஒரு நிலை அவள் சந்தித்தால் தான் நீ கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். அல்ல என்ன சொல்றான், அவளை மறுபடியும் நீ கல்யாணம் பண்றதா இருந்தால் அவ வேற ஒருத்தனுக்கு இயற்கையாக வாழ்க்கப்பட வேண்டும்.
அவனோடு வாழ வேண்டும். அவனு இந்த மாதிரி என்ன செய்யணும், ஒரு தடவை தலாக்கு சொல்லி ஒரேடியா விட்டுட்டான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. 3 மாசத்துக்குள்ள மீட்டாம விட்டுட்டான்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம், நீ அந்த பெண்ணை போட்டு நீ நம்ம பேசி கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சேர்த்துக் கொள்ளலாமே தவிர, நீ இன்னொருத்தனை அவள் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாளையானால் நீ அவளை கூட்டிக் கொள்ளவும் முடியாது, நீ திருமணம் செய்து கொள்ளவும் முடியாதுங்கிறது எல்லாம் என்ன செய்யறான், தெள்ளத்தில் எப்படி சொல்றான், அத்தலாக்கு மர்றத்தானி, திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு உரிய தலாக்கு என்பது 2 தடவை தான். அந்த 2 தடவை தலாக்கு சொல்லும் போது திரும்ப அழைச்சுக்கிறது, திரும்ப கல்யாணம் பண்ற பேச்செல்லாம் வரும். இம்சாக்கும் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பிஹ்சான், அதுக்கு பிறகு வச்சா ஒழுங்கா வச்சுக்க, இல்லன்னா நல்லபடியா விட்டுரும். 2 தடவை தான் இந்த போயிட்டு வர்ற விளையாட்டுனா வச்சுக்கிறேன். 3வது தடவையா இருந்தா என்னவாயிரும், இம்சாக்கும் பிமஅரூஃப், அதுக்கு பிறகு அழகான முறையில் உன் கைவசத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ் தஸ்ரீஹும் பிஹ்சான், அல்லது அழகான முறையில் அவங்களை விட்டுவிட வேண்டும். அதுக்கு பிறகு 3வது சான்ஸ் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி 229வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். சரி, அப்ப 3வது யூஸ் பண்ணா என்ன, அதையும் எல்லாம் சொல்றான். தல்லக்கஹா, 3வது தலாக் சொல்வானையானால் ஃபலா தஹில்லு லஹு, அவள் இவனுக்கு ஹலாலாக ஆக மாட்டாள், கல்யாணம் பண்ணிக் கொள்வதற்கு தகுதி உடையவளாக ஆக மாட்டாள். ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹு, வேற ஒரு புருஷனை அவள் கல்யாணம் பண்ணும் வரைக்கும் இவன் அவளை கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணத்தின் மூலமா நான் சேர்த்துக்கிறேன், மனைவியை சேர்ந்துக்கிறேன்னா அதுக்கான சான்ஸ் 2 கொடுத்தாச்சு உனக்கு, அந்த சான்ஸ் நீ பயன்படுத்தி விட்டாய். இப்ப மறுபடியும் ஒரு என்ன கிடையாது, அந்த சான்ஸ் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த 2 தலாக்குல இருக்கும் பொழுது என்ன செய்யலாம், அவங்க திரும்பிக் கொள்வதாக இருந்தால் தல்லக்கஹா ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஐயத்தராஜா, இந்த முதல் 2 தலாக்கு சொல்லும் பொழுது அவர்கள் விரும்பினார்களே ஆனால் அவங்க திரும்ப சேர்ந்து கொள்வது குற்றமில்லை. இல்லன்னா ஐயுகீமா ஹுதூதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகளை நிலைநாட்ட முடியும் என்று 2 பேரும் நினைத்தால், எப்ப சேர்ந்து கொள்ளணும், நம்ம ஒழுங்கா இனிமே கரெக்டா இருப்போம், அல்லாஹ் சொன்னபடி கணவன் மனைவியுடைய கடமைகளை புரிந்து நடப்போம் என்று அவர் நினைப்பார்களே ஆனால் அவங்க திரும்ப அழைத்துக் கொள்வது குற்றம் கிடையாது. ஒத்தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரம்புகள், மனுஷ சட்டம் கிடையாது, படைச்ச இறைவனாகிய நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வரம்புகள் என்று 230 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது ஒரு மேட்டர். திருமணம் 3வது தலாக்கு எதுக்கு சொல்றோம், இந்த 3 தலாக்குங்கிறத என்ன சீக்கிரம் எடுத்தங்க விழுத்தாண்டு சொல்லிவிடக் கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு தெரியுமா, சமூகத்துல 3 தலாக்குங்கிறது இப்படி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாம எடுத்தவன என்ன செய்யறான், தலாக் தலாக் தலாக்குங்கிறான். 3 தலாக் சொல்றாங்களா இப்படி, அல்லது முத்தலாக்குங்கிறான். தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லி 3 தடவை சொன்னவன 3ஐயும் சொல்லிட்டு இவனை நினைக்கிறான். இவன் ஒண்ணுதான் சொல்றான், உண்மையில இவனா என்ன நினைக்கிறான், நம்ம தான் 3 சொல்லிவிட்டோமே அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறான், தலாக் தலாக் தலாக்னு சொன்ன உடனே மதுஹபு கிதாபுகள் எல்லாம் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்டா, இந்த 3 தடவை முத்தலாக் என்று சொல்லிவிட்டால் ஒரு வாரத்தில் முத்தலாக்குங்கிறது, 3 தலாக் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறது, அல்லது தலாக் தலாக் தலாக்குங்கிறதையும் 3 தடவை சொல்றது, ஒரே டைம்ல ஒரே இடத்துல வச்சு சொல்றது. இப்படி சொல்லிவிட்டாரு ஆனால் அவன் 3 வாய்ப்பையும் பயன்படுத்தி விட்டான் அப்படின்னு மதுஹபு நூல்கள் இருக்குது. அதை வச்சு என்ன செய்யறது, தலாக் தலாக் தலாக்குங்கிறானா உடனே அப்புறம் யோசிப்பா, அவசரப்பட்டமே நம்ம என்ன பண்றது, அஜர்த்திட்டு போவானா, முடியாது, நீ 3 தலாக்கு சொல்லிவிட்டாய், அதனால வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் வேணான்னு சொன்னா தான் என்ன செய்யறது, உனக்கு கல்யாணம் பண்ண ஏறப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா, அஜர்த்து வழியே இல்லையா, வழி இருக்குது. என்ன வழி, நல்ல நாளைக்கு சாப்பிடுற கிழமை இருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணி கொடு. எப்படி உன் பொண்டாட்டிய இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு தந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, இன்னொரு கிழவனை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஃபார்மாலிட்டிக்கு தானே ரூபாயை கொடுத்து தலாக்கு சொல்லு, அவன் தலாக்கு சொல்லிடுவான்ல, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செத்து போற மாதிரி நிலையில் இருப்பான்ல, வேற ஆளுக்கு மேல நம்பிக்கை இல்லை அவனுக்கு. அந்த மாதிரியான கண்டிஷன்ல உள்ள ஆளை தேர்ந்தெடுத்து இப்படி அஜர்த்து மாதிரி ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க சில ஊர்கள்ல, அது நடக்கிறது. இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலி பகுதி, இந்த மேலப்பாளையம் பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா இதுக்கு மேல அட்வான்ஸ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த 2வது 3 தலாக்கு நிகழ்ந்துருச்சு, சட்டத்தை தப்ப வழங்கிட்டாங்க, நிகழ்ந்து போச்சு நினைத்து கொண்டு பானைக்கு கல்யாணமா அண்டாவுக்கு கல்யாணம் பண்ணி வருகிறது, ஒரு அண்டா வைத்து கல்யாணம் பண்றது, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, திரும்ப சேர்த்துக்கிறது, வேற ஒரு கல்யாணம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு. எதுக்கு அல்லாத சொல்றான், இன்னும் நம்முடைய மனைவியா இருந்தவள் இன்னும் ஒருவன்கிட்ட போய் அவன் இல்லறத்துல ஈடுபட்டா தான் திரும்ப கட்டிக்கிற முடியும் என்று பயம் இருந்தால் அவன் இந்த 3வது தலாக்கு சொல்ல மாட்டான். எதுக்காக அல்லாஹ் கேலி செய்யறதுக்காக தந்திருக்கிறான், எதுக்கு இந்த மாதிரி கடுமையான ரூலை போடுறான், யோசிச்சு பயன்படுத்து. ஒரு தலாக்கு சொன்ன
வாய்ப்பு இருந்துச்சு திரும்ப அது பயன்படுத்த தொலைஞ்சிட்டு போ. ரெண்டாவது சொன்ன சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு பரவாயில்ல தொலைஞ்சிட்டு போ. மூணாவது நீ சொல்லிட்டீங்கன்னா இவ்வளவு முன்னாடி உனக்கு எச்சரிக்கை பண்ணிருக்கும் போது நீ சொல்லக்கூடாது பயம் காட்டினா என்ன செய்வான்? அவசரப்பட்டு இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். அது பெண்களுக்கு செக்யூரிட்டியா இருக்கும் என்பதற்காக வேண்டிதான் இந்த சட்டம் என்ன செய்யப்படுது, மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. இவங்க என்ன பண்றாங்க, இது விளங்காம இது 3 தலாக்கு ஆச்சுங்கிறாங்க. இதுல என்னென்ன தப்பு வருது? 3 தலாக்கு என்று ஒருத்தன் சொன்னால் அது 1 தலாக்கு தான், நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். 3 தலாக்குங்கிறது இல்ல. 3 தலாக்குன்னா நான் சொன்ன அப்படி வரணும். தலாக்குன்னா என்ன, தலாக்குங்கணும், அப்புறம் மேலும் சந்தோஷமா சேர்ந்து கொள்ளணும். சேர்ந்து கொண்ட பிறகு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுவா இயற்கையாக வெறுப்பு ஏற்பட்டு 2வது விட வேண்டும். அதுதான் 2வது தலாக் ஆகுமே தவிர தலாக்குன்னா எப்படி 2வது ஆகும்? முதல்ல விளைவிக்கணும். தலாக்குண்டா என்ன? விவாகத்தை ரத்து பண்றது. தலாக்குண்டா ரத்து பண்றதா இருந்தா பொண்டாட்டியை தான் ரத்து பண்ண முடியும். நீ எப்போ முதல் தலாக்கு சொன்னியோ அப்புறம் மனைவி இல்ல, அப்புறம் யார போய் 2வது தலாக்கு சொல்லுவ? நீ 2வது சொல்றாங்க மனைவியை வந்து சேர்த்து கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது சொல்லணும். அவளு தலாக்குன்ற உடனே 3 எப்படி ஆகுங்கிற? 3 சொல்றாங்க என்ன செய்யணும்? ஒரு தலாக்கு சொன்னீங்கல, மனைவி இல்லாம போயிட்டால, 2வது நீ சொல்றாங்க என்ன செய்யணும்? அவளை சேர்த்து கொண்டு மனைவி ஆக்கி கொண்டு மறுபடியும் 2வது சொல்ல முடியும். நீ முதல் தடவை தலாக்குன்றதான் மனைவிக்கு தலாக்கு சொல்லி இருக்கிற. 2வது தலாக்கு 2வது வார்த்தை சொன்னீங்கல, அது வேற ஒரு பொம்பளைக்கு சொல்லி இருக்கிற. எப்ப தலாக்கு சொல்லி முதல் தலாக்கு சொன்னியோ மனைவி இல்லாம போயிட்டா, அப்புறம் என்ன தலாக்குங்கிறது? இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி 3ங்கிற நம்பரை சேர்த்தணும் 3000மா? உதாரணமா 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டியிருக்கு. 33 சுப்ஹானல்லாஹ் சொல்ல சொன்னா 33 சுப்ஹானல்லாஹ் சொல்லலாமா? சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லணுமே தவிர ஒருத்தன் என்ன செய்யறான் 33 சுப்ஹானல்லாஹ். இது எப்படி 33 சுப்ஹானல்லாஹ் ஆகும்? நீ 33 சுப்ஹானல்லாஹ் வார்த்தையை போட்டாலும் ஒரு சுப்ஹானல்லாஹ் தான். அது 33 சுப்ஹானல்லாஹ் எப்ப ஆகும்? முத்தலாக்குன்னு போட்டா 3 தலாக் ஆயிருமா? 10 தலாக்குன்னு 10 தலாக் ஆயிருமா? லட்சம் தலாக்குன்னு லட்சம் தலாக் ஆயிருமா? அப்ப முத்தலாக்குங்கிற வார்த்தையை சொன்னதுனால எல்லாம் என்ன வராது, இது வராது. இன்னும் சொல்ல போனால் இதுல நம்ம ஆச்சரியப்படுகிறோம். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாத்தமாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்ன யுத்தம் பண்றாங்க? நபிகள் நாயகம் ஹதீஸ்ல முஸ்லிம்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் வருது, கான தலாக்கு சலாசு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயும் அபூபக்கர் அவர்களுடைய காலத்திலேயும் சதரம் மின் இமாரத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆரம்ப காலத்திலேயும் இன்னமா யுஅத்து வாஹி கான தலாக்கு சலாசு இன்னமா யுஅத்து வாஹிதா. 3 தலாக் என்று ஒருவன் சொல்வானேயானால் அது 1 தலாக் என்றுதான் கருதப்பட்டது. முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ன சொல்லுது? முத்தலாக்குன்னு ஒருத்தன் சொல்வானேயானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் அதுக்கு அர்த்தம் 1 தலாக்கு தான். அபூபக்கர் அவர்களுடைய காலத்திலேயும் அதுக்கு அர்த்தம் என்ன? 1 தலாக்கு தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஆரம்ப காலத்திலேயும் 1 தலாக்கு தான். மக்கள் வந்து இந்த முத்தலாக்கு கேள்வி பண்ண காரணத்தினால் உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாரு, இனிமே யாராச்சும் முத்தலாக்குன்னு சொன்னீங்க 3 தலாக்குன்னு ஆக்கி விடுவேங்கிறார். ஆக்கி விட்டு அவர் சட்டம் ஆக்கினார் வருது. அது உமர் ரலியல்லாஹு செஞ்சாலும் தப்பு தான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத ஒன்றை உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து இப்படித்தான் இருந்துச்சு. அவர் என்ன பண்றாரு, எல்லாரும் 3 தலாக்குங்கிறீங்க, முத்தலாக்குங்கிறீங்க, இனிமே இந்த மாதிரி ஒருத்தன் யூஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் சட்டத்தை மாத்துறேன் அப்படின்னு என்ன பண்ற? அப்படி சொல்லிவிட்ட முஸ்லீம் அப்படி இருக்கிறது. அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இனிமே யாராவது முத்தலாக்குன்னு சொல்வீர்களே ஆனால் நீங்க 3 தலாக்கு சொன்னதாக நான் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியா இருந்த காரணத்தினால அவர் ஆர்டர் பண்றாரு. அந்த ஆர்டர் தப்பு. உமர் ரலியல்லாஹு போட்ட ஆர்டரா இருந்தாலும் சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு போட்ட ஆர்டரா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஆர்டருக்கு மாத்தமா இருந்தா அந்த ஆர்டர் நமக்கு தேவை கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு மேல பெரிய ஆளுங்களா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆர்டர் என்ன? 3 தலாக்குன்னா 1 தலாக்கு தான். தடவைக்கு என்ன அர்த்தம்? தடவைன்னு சொல்வதாக இருந்தாலேயே ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு இருந்தா தான் ஒரு தடவைன்னு வரும். ஆரம்ப முடிவு இல்லாம லாங் டைமா நீண்டுகிட்டு இருந்தா கூட அது தடவையில வராது. எப்படி இதை புரிந்து கொள்வதா இருந்தா என்ன? நீங்க சாப்பிடுறீங்க, ஒரு ஆள் சாப்பிடுறாரு. என்ன சாப்பிடுறாரு? தட்டுல ஒரு இட்லி வைக்கிறார். ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு எந்திரிச்சு போய் கையை கழுவிட்டு வந்து மறுபடியும் தட்டை வச்சு இன்னொரு இட்லி வைங்கிறார். ஒரு இட்லி சாப்பிடுறாரு. மறுபடியும் எந்திரிச்சு போய் கை கழுவிட்டு வந்து இன்னொரு இட்லி வைங்கிறார். இவர் எத்தனை தடவை சாப்பிட்டாரு? 3 தடவை சாப்பிட்டார் இல்லையா? 3 இட்லி சாப்பிட்டாரு, 3 தடவை சாப்பிட்டுட்டாரு. இன்னொருத்தன் உட்காடுறான், வை 10 இட்லிங்கிறான், மொத்தமா திங்கிறான். இன்னும் 10 அங்க உட்கார்ந்துட்டு இன்னும் 10 வைங்கிறான், 20 இட்லி திங்கிறான். இவன் 20 இட்லி தின்றாலும் எத்தனை தடவை சாப்பிட்டுருக்கான்? 1 தடவை தான் சாப்பிட்டுருக்கான்.
அவன் 3 இட்லி சாப்பிட்டோம், 3 தடவை சாப்பிட்டு விட்டான். 20 இட்லி சாப்பிட்டோம், எத்தனை சாப்பிட்டு இருக்கான்? தடவை எத்தனை? இட்லி தான் 20 தவிர எத்தனை தடவை? ஏன் கைய கழுவல, எந்திரிக்கல, முடிக்கல. திங்கிற வேலையை முடிச்சுட்டு மர ஆரம்பிச்சா தான் இன்னொரு தடவை வேண்டு வரும். ஒருத்தனை செய்யறான், குளத்துல இறங்கி குளிச்சுட்டு ஒரு முக்கு போடுறான், ஒரு முங்கிட்டு வெளியே வர்றான், தலையெல்லாம் துவட்டுறான், மறுபடியும் விழுவுறான். 2வது தடவை குளிச்சு விட்டான். இப்ப வணங்குதா, மறுபடியும் வெளியே வர்றான், உடம்புலாம் தொடச்சு விட்டு இன்னொரு குளிப்பு மறுபடியும் குதிக்கிறான். இப்ப எத்தனை தடவை குளிச்சு விட்டான்? 3 தடவை குளிச்சு விட்டு 5 நிமிஷத்துல. இன்னொருத்தன் எரும மாடுவார் விழுந்தான், 2 மணி நேரம் குளத்துல கிடக்குறான். இவன் 5 நிமிஷம் தான் குளிச்சிருக்கிறான். ஆனா இவன் 3 தடவை குளிச்சு விட்டான். 5 நிமிஷம் குளிச்சவன் எத்தனை தடவை குளிச்சு விட்டான்? 3 தடவை குளிச்சு விட்டான். 2 மணி நேரம் உள்ளே ஊறிப்பிட்டு வெளியே எந்திரிச்சு வர்றான். இவன் எத்தனை தடவை குளிச்சான்? 1 தடவை தான் குளிச்சான். இப்ப தலாக்குன்னா தடவைன்னு வருதுல, தடவைன்னு முடிக்கணுமா இல்லையா? ஒரு தலாக்குன்னு சொல்லிட்ட, இன்னொன்னு அது முடிக்கணுமே, திருப்பி கூட்டிட்டு வந்து சேர்த்தா தானப்பா முடியும். சேர்த்த பிறகு ஒன்னு பினிஷ், அப்புறமே இன்னொன்னு சொல்லணுமே தவிர நீ முடிக்காம தலாக்கு 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 எப்படி? அது தடவையில வர. அல்ல என்ன செய்யறான்? அத்தலாக்கு மர்ரத்தானிங்கிறான், 2 டைம்ஸ்ங்கிறான், 2 தடவை. தலாக்கு என்பது திரும்ப அழைத்துக் கொள்ளத்தக்க தலாக்கு என்பது 2 தடவைங்கிறான். தடவைங்கிறது அங்க வரணும். தடவை எப்ப வர? அதுக்கு ஒரு எண்டு இருக்க வேண்டும், ஒரு துவக்கம் இருக்க வேண்டும், ஒரு முடிவு இருக்க வேண்டும். ஆரம்பமும் முடிவு இருந்தா தான் ஒரு தடவை. ஆரம்பம் அது முடிப்பது, அந்த செயலை முடித்து ஒன்னு முடிக்கிறது கணக்கு இருக்குல்ல. கையை கழுவுறது, சாப்பிடுறது முடிக்கிறது, தலையை துவட்டுறது, குளிக்கிறது முடிக்கிறது, ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? அது மாதிரி வந்து முடித்தல் ஒண்ணு முடிஞ்சாதான் அது ஒரு தடவை நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப இது ஹதீஸுக்கு மாத்தமாக, லாஜிக்கு மாத்தமாக, அறிவுக்கும் பொருந்தாம பொண்டாட்டி இல்லாத தலா கூடக்கூடிய நிலையெல்லாம் வந்து இப்படி இருக்கிறது. இப்ப என்னவாகுது? நிறைய பேர் கோபத்துல தலாக் விளங்காம தலாக் தலாக் தலாக்குங்கிறானா, நிறைய பேர் வழியே இல்லாம அஜர்த்திட்ட போய், இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? ஊருக்குலாம் அஜர்த்து என்ன செய்யறாருன்னு கேட்டா முத்தலாக்கு முடிஞ்சு போச்சுங்கிறாரு. அவர் விட்டு தங்கச்சி எவனா இப்படி பண்ணிட்டான்னு வைங்க, நீங்க நஜாத்து கரண்ட போங்க. எப்படி அவ தங்கச்சிக்கு வாழ்க்கை வேணும்ல, அவளுக்கு பத்தா கொடுக்க மாட்டாங்க. எப்படி அவ தங்கச்சி புருஷன் என்ன பண்ணிட்டா தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு உடனே என்ன செய்வோம்? ஆஹா தங்கச்சி வாழ்க்கை போயிடுச்சு, நம்ம மதுகப்புல இருந்து கொடுக்க இயலாத, நீங்க தௌஹீத் ஜமாத் வச்சிருப்பாங்க அரண்மனை காரத்துல, அங்க போங்க, அவங்க உங்களுக்கு 10 ரூபா தருவாங்க. அவனே ஆள் அனுப்பி நீங்க 10 வாங்கிட்டு தங்கச்சி, எதுக்கு இந்த கள்ளத்தனம் உனக்கு? நீங்க அந்த 10 ரூபா ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் இப்படி ஒத்தா கொடுத்து போக வேண்டியதானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தெளிவா இருக்கு. முத்தலாக் என்பது கான தலாக்கு தலாகு இன்னமா யுவது வாஹிதா, 3 தலாக் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினாலும் தலாக் என்பது ஒரு தடவை தான் என்று ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சுன்னு தெரியுதுல. அதை சட்டமாக்கிட்டு போயிட்டா எதுக்கு இந்த குழப்பம்? அதனால தலாக்குங்கிறது வந்து முத்தலாக்கு 3000 தலாக்கு 3 லட்சம் தலாக்கு சொல்லிட்டு போ. நீ சொன்ன ஒரு தலாக்கு தான். ஒரு தடவை சொல்லக்கூடியது எத்தனை வார்த்தை நீ போட்டாலும் சரி, தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொன்னாலும் சரி, உன்னை தலாக்கு விட்டேன், உன்னை தலாக்கு விட்டேன், உன்னை தலாக்கு விட்டேன்னு சொன்னாலும் சரி, ஒண்ணுதான் விட்டுருக்கிற. நீ மறுபடி சேர்ந்து வாழ்ந்த பிறகு செஞ்சாதான் 2வது, அதுக்கப்புறம் செஞ்சா 3வது செஞ்சாதான் சேர முடியாத நிலைமை ஏற்படும். இவன் முத்தலாக் தலாக் தலாக் தலாக்குன்னா என்ன ஏற்பட்டிருக்கு? ஒரு தலாக் ஏற்பட்டிருக்கிறது. 3 மாசத்துக்குள்ள சேர்ந்து கொள், 3 மாசம் கழிச்சா கல்யாணம் பண்ணிக்கொள். முத்தலாக்கு நீ உன்னை விடவில்லை. அப்ப முத்தலாக்குனுடைய 3 தலாக்குனுடைய ரிசல்ட் என்ன? இல்ல இதுல வராது. இது வந்து மக்கள்கிட்ட உள்ள அறியாமைக்காக வேண்டி இதை நம்ம விளக்குறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த தலாக்கு விட்ட பிறகு அதுக்கு ஒரு முறை இருக்குது. வேணான்னு முடிவெடுக்கிறோம். வேணான்னு முடிவெடுக்கிறதா இருந்தால், ஒரு பெண்ணு வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது அவள் தான் அதிகமா பாதிக்கப்படுறான். ஆம்பளைக்கு பாதிப்பு கம்மி தான், பாதிப்பு இல்லைன்னு சொல்லிடலாம். பெண்ணுக்கு தான் என்ன இருக்கிறது? பாதிப்பு இருக்கிறது. இப்ப ஆம்பளை வந்து டைவர்ஸ் பண்றான்னு வைங்க, நாளைக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும், ஒரு கன்னி பெண்ணே கிடைக்கும். அவனோட சின்ன வயசு பொண்ணு என்ன செய்யும்? அவனுக்கு கிடைக்கும். ஏன்? பெண்கள் வந்து நம்பர் அதிகமா இருக்கிறார்கள். அவங்க வந்து ஆண்களை விட என்ன இருக்கிறாங்க? பெண்கள் வந்து தாராளமா கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறாங்க என்பது ஒரு காரணம். அதுபோக உடல் ரீதியா ஒரு கல்யாணம் பண்ணதுனால இவனுக்கு என்ன வரல? பெருசா ஒரு பாதிப்புலாம், மைனர் மாதிரி இருப்பாங்க. கல்யாணம் 4 பிள்ளைக்கு அப்பனா இருந்தாலும் மைனர் மாதிரி தான் இருப்பான். ஒரு பிள்ளைக்கு ஆத்தாவா இருந்தா மைனர் மாதிரி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு புள்ள பெற்றுட்டான பொம்பளைக்கு என்னது? அவ்வளவுதான். ஒரு கோடினா புது துணி சொல்லுவாங்க எங்க ஊர்ல பழமொழி. கோடி ஒரு வெள்ளையோட சரி, குமரி ஒரு புள்ளையோட சரிமாங்க. கோடினா புது துணி. புது துணியை செலவை வெள்ளன செலவைக்கு அப்படி சொல்லுவாங்க. ஒரு செலவைக்கு போச்சுன்னா அப்புறம் புது துணி சொல்ல முடியுமா? புது சட்டை தான். சோப் போட்டு துவைச்சுனா அப்புறம் புது சட்டை, அப்புறம் புது சொல்ல முடியாது. அந்த மாதிரி குமரியா இருக்கிற ஒரு பிள்ளை பார்த்தானே முடிஞ்சு வச்சுக்காத. அது வந்து சொல்றது பழமொழியா இருந்தாலும் அப்படி இருக்கிறது. அப்ப தலாக்குங்கிற ஒரு நிலை வரும் பொழுது பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் இஸ்லாம் இதை ஏன் சொல்லுது தெரியுமா? அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தலாக்குங்கிற ஒண்ணு இல்லை என்று சொன்னா பிடிக்காத கணவன் ஆயிட்டான, பிடிக்கல ஆயிப்போச்சு.
பிடிக்கலன்னு ஆகும்போது நீ பிரியறதுக்கான வழியை உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா என்னவாக? ஆகா, பிடிக்கவும் இல்லை, பிரியவும் கூடாதுங்கிறாங்க, அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லைங்கிறாங்க, அப்ப நம்ம காலி பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவுக்கு வர்றானா இல்லையா? இன்னைக்கு தீய வச்சு கொளுத்துறானா இல்லையா? எத்தனை பேப்பர்ல நீங்க படிக்கிறீங்க, ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுன்னு பேப்பர்ல வருத, அதெல்லாம் ஏன் என்னத்தினால இந்த செய்தி வருது? நெசமா ஸ்டவ் தான் வெடிக்குதா? ஸ்டவ் எல்லாம் வெடிக்கிறது கிடையாது, அது இளம்பெண்ணுக்கு தான் வெடிக்குமா? கரெக்டா பார்த்து 65 வயசு ஏன் வெடிக்க மாட்டேங்குது, கிழவிக்கு ஏன் வெடிக்குமா? அவளுக்கு தான் வெடிக்க வாய்ப்பு இருக்கு, ஒழுங்கா அது கவனிக்க தெரியாது அவளுக்கு. அதுலயும் ஸ்டவ் எல்லாம் வெடிக்கிற ஸ்டவ் போனா போடுறான் அப்படிலாம் கிடையாது. வழங்குதா வெடிச்சா மொத்த பில்டிங் தான் போக மாட்டேன், தனியாவெல்லாம் போக மாட்டா. மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விட்டு பண்ண செய்யறாங்க, ஸ்டவ் வெடித்து சாவுங்கிறாங்க. இப்ப என்ன இஸ்லாம் பாக்குதுன்னு கேட்டா, தலாக்குனால பெண்களுக்கு பாதிப்பு தான். இவனுக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுத்து இவளோட என்னால ஒட்ட இயலாதுங்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பு ஒருத்தனுக்கு வந்து விட்டது என்று சொன்னால், அவங்களோட கொண்டு சேர்த்து விட்டீங்க என்று சொன்னா என்ன அடுத்து செய்வான், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் உலகத்தில், என்ன இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது என்று பார்த்தால், மனைவிமார்களை கணவனும் கணவனுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து கொலை செய்வது நடக்கிறது. இது நாடாளுமன்றத்திலே அறிக்கையாக தாக்கல் செய்யப்படுகிறது. பார்லிமெண்ட்லயே இந்த மாதிரி தீப்பிடித்து சாவுறாங்கல்ல வீடுகள்ல, இது மாதிரியான கேசுகள்ல கணவன் குடும்பத்தாரால் தான் நடக்கிறது, அதிகமாக நடக்கிறது. முஸ்லிம் குடும்பங்கள் அப்படி நடக்கிறது இல்லையே. பிடிக்கலன்னு உசுரோட விட்டுறோம்ல, பிடிக்கலன்னு வரும் பொழுது உசுரோட வாட்சி நீங்க இருந்துக்க, அங்க இருந்து பிடிக்கலன்னு காலி பண்ணுவீங்க, சேர்ந்துதான் ஆகணுங்கிறாங்க, பிரியறதுக்கு வழி இல்லைங்கிறாங்க. இது கல்யாணம் கணவன் புள்ளானாலும் புருஷன் அது பிரிக்க இல்லாத பந்தம்ங்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி வேற ஒரு கல்யாணம் பண்றது, ரெண்டு பேரும் எப்படி நம்ம சுமக்கிறது, நம்ம காலி பண்ணிட்டோம்னா இது பிரச்சனை இல்லையில, தொந்தரவு இருக்காதுல என்கிற அளவுக்கு அவன் அதை பொண்டாட்டி கொலை பண்றான். நீங்க என்ன பார்க்கணும், இஸ்லாம் ஏன் பெண்கள் சில பேர் நினைக்கலாம், அது அந்த தலாக்க அப்படின்னு நினைக்கலாம். நீங்க இவனுக்கு தான் இவ்வளவு சான்ஸ் கொடுத்து உங்களை நஞ்சு மாதிரி வெறுக்கிறாங்க போது மர இடத்துக்கு அவங்கிறான், அவனோட இருந்து என்ன பண்ண போறிய? அப்படி அதை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த டைவர்ஸ் நமக்கு உயிருக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பா இருக்கிறது. சில சிரமங்கள் இருக்கலாம், சிரமங்கள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம், அன்னைக்கு சொன்னோம் கையா தலையாண்டு வரும்போது என்ன செய்யணும், கையை வேண்டாம் எடுத்துட்டு போடாங்கிற மாதிரி உள்ளதுதான். தலை எடுக்கிறதா கை எடுக்கிறான்னு வருது. அப்ப பெரிய கேடுல இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி ஒரு சின்ன கேடு அல்ல என்ன செய்யறாத, இது கேடுதான், தலாக்குனால பாதிப்பு தான், எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அதை வேணாண்டு வச்சோம் என்று அப்படி ஒண்ணு இல்லை என்று சொன்னால் அதை விட பெரிய விளைவு ஏற்பட்டுவிடும். அல்லது என்ன செய்யும், சில பேர் கொலை எல்லாம் பண்ண மாட்டான், அந்த அளவுக்கு மனசு வராதவன் இருப்பான். அவன் என்ன செய்வான்னு கேட்டா, தலாக்கும் விடக்கூடாதுங்கிறாங்க, விவாகரத்து இல்லைங்கிறாங்க, இவளை வாழவும் முடியல இவளோட, இவளுக்கு நமக்கு ஒத்தே வரமாட்டேங்குது. அப்ப என்ன செய்வான், நீ பேருக்கு ஈரி என்ன செய்யறன்னு பார்ப்போம் அப்படின்னு வேற ஒரு பக்கமா என்ன செய்வான், ஒரு சின்ன விட வச்சுக்கிடுவான். பேருக்கு பொண்டாட்டியா இருக்கணுமே, பிடிக்கலன்னு ஆயிருச்சுல, பிடிக்கலன்னு ஆயிருக்கும் பொழுது அவள் தனக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாமல் ஒரு கடிவாளத்தின் கீழே கொண்டு வைக்கிறது ஏற்படுமே தவிர அவளுக்கு என்ன நன்மை? இவன் தனக்கு தேவையான விஷயங்கள் இன்னொரு கல்யாணத்தின் மூலமாகவோ அல்ல வேற ஹராமான வழிகள் என்ன செய்வான், ஏதாவது ஒரு வழியை பார்த்து கொண்டு போயிருவான். பேருக்கோ பொண்டாட்டியா இருப்பாளே தவிர அவளை கொடுமைப்படுத்துவான், சித்திரவதனமா குத்தி குத்தி காட்டுவான், அவளோட சந்தோஷமா இருக்க மாட்டான். அப்ப என்னத்துக்கு இந்த புருஷங்கிற ஒண்ணு கொலை பண்ணுவான், இல்லாட்டி பிடிக்கல நஞ்சு மாதிரி வெறுக்கிற அளவுக்கு ஆயிட்டான்னு சொன்னா அடுத்து என்ன செய்வான், நீ பாட்டுக்கிரி என்ன செஞ்சுருவாங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு என்ன செய்வான், பேருக்கு பொண்டாட்டியை வைத்துக் கொண்டு அடிக்கிறது, சித்திரவதை பண்றது, என்ன ஒன்றாலும் செய்யறது, இப்படி எல்லாம் நடந்து கொண்டு அவனுடைய சுகத்துக்கு வேற ஒரு பக்கம் போயிருவான். இந்த பெண் ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியாத அப்படி நடக்குமா இல்லையா? ஒன்னு கொலை செய்வான், அவ்வளவு கொடூரமானவன் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா இந்த ரெண்டாவது ஒண்ணு செய்வானா இல்லையா? அல்ல நம்ம நாட்டில என்ன பண்ணிருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு விவாகரத்து வேணும்னு சொன்னா கோர்ட்டுக்கு போக சொல்றாங்க. முஸ்லீமுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்ல, நமக்குள்ள ரெண்டு சாட்சியை வச்சு ஈஸியா முடிச்சிருச்சு, கோர்ட்ல போய் தான் விவாகரத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போனா என்னவாகும், போனவங்க விவாகரத்து கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான், அந்த கேஸை வேணும்டே இழுப்பான். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கேன். அவங்க சேரன் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க வேணும்னு தாமதப்படுத்தினால் சேர்ந்து கொள்வார்கள். அவனே நஞ்சு மாதிரி எல்லாம் வெறுத்து போன நாளைக்கு தான் கோர்ட்டுக்கா போனான், அந்த கேஸ 10 வருஷம் எழுப்பானுவோம். ஆனா விவாகரத்து வேணும்னு போனா என்ன செய்யறான், 10 வருஷத்துக்கு வாய்தாக்கு மேல வாய்தா போட்டு அந்த கேஸ் ஜட்ஜி மாறிட்டு பாரு, வக்கீல் மாறு, பல மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யும், அங்க கவுன்சிலிங் வச்சு பல மட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் கடந்து விவாகரத்து பெரிய பெரிய பணக்கார நடிகர்கள் காசை கொடுத்து பெரிய பெரிய சீனியர் லாயர் எல்லாம் பிடிக்கிறான், அவனுக்கு 3 வருஷம் 4 வருஷம் நடக்குது. நம்மள மாதிரி ஏப்ப சாப்பெல்லாம் என்ன வருது. அப்ப விவாகரத்தை இவ்வளவு கஷ்டமாக்கி வச்சு அவன் என்ன பண்ணுவான், ஆஹா என்னடா சரி, அப்ப விவாகரத்து கூட ஈஸியா கிடைக்கிறது என்ன பண்ணுவான், அதுக்கு தகுந்த மாதிரி காரணத்தை சொன்னா தான் நீதிபதி என்ன செய்வான், ஒத்துக்குருவான். என்ன காரணம் சொல்றது,
ஒரு பொம்பளை வேணாங்கிறதுக்கு எந்த காரணம் சொன்னா கோர்ட்ல ஒத்துக்குருவான்? அந்த காரணம் சொல்லிவிடுவாங்க. எந்த காரணம் சொல்றது? பொம்பளை மேல ஒழுக்கிறோம். ஏன் இவ வேணாங்கிறன்னு சொன்னா இவ சரியில்லை, இவ கெட்ட நடத்த உள்ளவன் ஒரு போர்டை போட்டு விட்டுருவான். அதுக்கு 2 பேர் 50 ரூபா கொடுத்தா சாட்சி சொல்ற ஆளுக்கு இருக்கிறான். ஆமாங்க நான் தாங்க பார்த்தேன், அவ்வளவுதானே, சாட்சி தானே வேணும். 2 பேருக்கு 100 ரூபாய் கொடுத்து கோர்ட்ல ஏறி ஆமா நான் பார்த்தேன்னு சொல்றான்னா சொல்லிட்டு போறான். வசதி இருந்தா ஒரு 1000 ரூபாய் கூட சொல்லிட்டு போறோம். அப்ப என்ன வாங்குறான்? இந்த விவாகரத்தை வாங்குறதுக்காக வேண்டி பெண்ணுடைய ஒழுக்கத்தின் மீது ஒரு பழியை போட்டுவிட்டு அந்த விவாகரத்தை வாங்கலாம். இப்படி நடக்கும். இஸ்லாம் என்ன பண்ணுது? இவனுக்கு விவாகரத்தை எப்படி ஆக்கியிருக்குன்னு கேட்டா, இவன் கொலையும் பண்ணிடக்கூடாது, பொண்ண அவள் பேருக்கு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு கொடுமையும் படுத்திடக்கூடாது. அதே நேரத்தில் அவதூற சொல்லி வேணாட்டுமே தவிர ஒழுக்கம் கட்ட வேண்டும் ஒரு பேரை சுமத்து வெளியே அனுப்புனா 5 வருஷம் கழிச்சு இந்த தலாக்கு வாங்கி அவளுக்கு என்னத்துக்குங்கிறான். 5 வருஷங்களுக்கு தலாக்கு கொடுக்கணும். அவ அதுக்கப்புறம் என்ன பேர்ல வெளியே வருவா? அவ ஒழுக்கம் இல்லைன்னு பண்ண புருஷன் வேணான்ட்டானா ஊர் புறம் என்ன பேச்சா இருக்கு. அடுத்து ஒரு மாப்பிள்ளை பார்க்க வந்தாலும் அம்மாடி அங்க போயிடாது, அவ ஏற்கனவே நடத்த சரியில்லை, அவன் நல்லவள தான் இருப்பா. இவன் தலாக்கு வாங்குறதுக்காக வேண்டி என்ன செய்வான்னு கேட்டா பொய்யான ரெக்கார்டை உண்டாக்கி நீதிபதி அல்லாஹ் மனசுல உள்ளதை அறிய முடியும். அவன் இருக்க 2 பேர் சாட்சி சொன்னா ஆமா சரின்ட்டு தீர்ப்பளிச்சுட்டு போயிருவான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு? இப்ப இந்த நாட்டில் வேற வேற சமுதாயத்து பெண்கள் இந்த 3இல் 1 அனுபவிக்கிறார்கள். ஒன்னு கொல்லப்படுகிறார்கள், இங்கே அது இல்லை. இன்னொன்னு பேருக்கு பொண்டாட்டியை வைத்துக் கொண்டு பப்பாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்ணை அவளுக்கு வாழ்க்கை கொடுப்பது இல்லை. அந்த மாதிரி தன்மைகள் ஜமாத் தலையிட்டு பெரிய பிரச்சனை ஆக்கிறோம். அந்த மாதிரி இங்க கிடையாது. அல்லது நடக்க இந்த 3வது சொன்ன மாதிரி ஒரு பழி அபாண்டத்தை தூக்கி போட்டு பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடுவார்கள். அதுவும் இங்க இல்ல. இதுல இதெல்லாம் பாதுகாக்கக்கூடியது தலாக்குனால கஷ்டம் இருக்கிறது. அதை விட பெரிய கஷ்டம் வரக்கூடாது. கஷ்டம் தான், அதுல சந்தேகமே இல்லை. பெண்ணுக்கு இப்படி வாழ முடியும். அப்ப இது விளங்கி கொள்ளணும், பெண்களும் இதை புரிந்து கொள்ளணும். இஸ்லாத்துல சில பெண் உரிமை நம்ம ஆளுக்கு சில விளங்காத ஆட்களை கிளப்பி விட்டுவிட்டு அவர் பெரிய ஒரு ஆரியும் கிடையாது, மூளையும் கிடையாது, அவங்க மாதிரி குர்ஆன்ல ஆய்வு பண்ண எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்மள உள்ள இந்த மெத்த படிச்ச சிலர் இருக்கு பாருங்களேன், அவங்க எங்களுக்கு இந்த தலாக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை, இந்த தஸ்லீமான சரி மாதிரி இப்ப கிளம்புது சில ஆள்கள். இந்த மாதிரி கிளம்பிட்டு என்ன பண்றது? நாங்க பெண் உரிமைக்கு குரல் கொடுக்குறோங்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் செத்து தொலைகிறாள் பொம்பளை, அதுக்கு என்னடா வழி? அது தடுக்க வழி சொல்லுங்கடா. ஸ்டவ் அடிச்சு சாவுறாங்களே, அதை நிறுத்துறதுக்கு என்னடா நீங்க சட்டம் போட முடியும்? உங்களால வீட்டுல வச்சு கொளுத்தி எரியுமா? 2 போலீஸ்காரன் நிப்பாட்ட முடியுமா? குடும்பத்துக்கு விடுமோ? ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு பொண்டாட்டிக்கு 2 பொம்பளைக்கு 2 போலீஸா பாதுகாப்பு நிப்பாட்ட முடியும்? நடந்துகிட்டே இருக்குது. என்ன செய்ய போறீங்க உங்க சட்டத்தை கொண்டு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இஸ்லாத்தையும் புரிந்து கொள்ளாம எவ்வளவு அல்லாஹ்வுடைய மார்க்கம் அது அறிவுபூர்வமா இருக்கிறது. இதுக்கு மேலான ஒரு சட்டம் உலகத்துல இல்ல. இதுக்கு நிகரான சட்டம் உலகத்துல இல்ல. அதனால பெண்களுக்கு கொடுமை என்று சொல்வது அவளும் பொய், பெரிய கொடுமையில தப்பிப்பதற்காக வேண்டி வழங்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு கொடுமை தான். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2இல் 1 நடந்தே தீரும். இது இல்லைன்னு அதான் நடக்கும். இது இல்லை என்று சொன்னால், இந்த சின்ன கஷ்டம் வேண்டாம் என்று நீங்கள் சொன்னால் அடுத்து நடக்கும் பெரிய கஷ்டம் உங்களுக்கு நடந்துவிடும் அப்படிங்கிற அடிப்படையில் தரப்பட்டிருக்கிறது. இப்ப என்னன்னு கேட்டா வேணான்னு சொல்றீங்க, அதுல எல்லாம் கவனிக்கிறான். வேணான்னு சொல்லி சும்மா போயிடாது. வேணான்னு சொல்றதா இருந்தால் செக்யூரிட்டிக்கு உள்ள ஏற்பாடு பண்ணி தான் அனுப்பணும். இன்னைக்கு பெரும்பாலான ஜமாத்துகள் இது செய்யறதே இல்லை. பெரும்பாலான ஜமாத்துகள் என்ன செய்யறாங்க? இதுவும் முஸ்லிம்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி மற்றவர்கள் விமர்சனம் செய்வதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, ஓ மத்தி ஊஹுன்ன, நீங்கள் விவாகரத்து செய்த பிறகு அவர்களுக்கு வாழ்க்கை செலவினம் கொடுங்கள். எப்படி கொடுக்கணுமா? அலல் மூஸ்இ கத்ருஹு வ அலல் முக்திரி கத்ருஹு, வசதி உள்ளவன் அதற்கு தக்கவாறும் வசதி இல்லாதவன் அதற்கு தக்கவாறும் கொடுக்க வேண்டும். அது எப்படி கொடுக்கணும்னா மதாஅம் பில் மஅரூஃப், நியாயமான முறையில் அந்த செலவினங்கள் இருக்க வேண்டும். ஹக்கன் அலல் முஹ்சினீன், இது நல்லது செய்யக்கூடிய நன்மக்களுக்கு கட்டாய கடமை. விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு நியாயமான முறையில ஒரு பாதுகாப்பு தொகை கொடுப்பது கட்டாய கடமை என்று 2வது அத்தியாயத்தில் 236வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் 241வது வசனத்தில் சொல்றான், ஒலில் முத்தல்லகாத்தி மதாவும் பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன், தலாக்கு சொல்லப்பட்ட பெண்களுக்கு அழகான் நியாயமான முறையில ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு தொகை கொடுக்க வேண்டும். இது இறைவனை அஞ்சுபவர்களுக்கு கடமை. ஹக்கன் அலல் முஹ்சினீன் ஒரு இடத்துல சொல்றான், ஹக்கன் அலல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது கட்டாய கடமை. அல்லாஹ்வை நீ பயப்படுறதா இருந்தா சும்மா 5 வருஷம் 3 வருஷம் அவளை அனுபவிச்சுட்டு நீ போ, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா அவ எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாவா? அவனுடைய வாழ்க்கை ஓடணுமா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? ஜமாத்தால கூப்பிட்டு வச்சு தலாக் விடுறானா? உன்ட்ட உள்ள வசதி என்ன? 3 வீடு இருக்கா? ஒரு வீட்டை அவளுக்கு எழுதி கொடு, அவளுக்கு ஒரு சொத்தாக்கி வை,
அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன் அப்படி வாங்கி கொடுக்கணும். ஆளை பாத்துக்கிறேன், அவனுடைய தகுதி என்ன, அது மாதிரி அந்த மாசம் மாசம் கொடுக்கறாம அதெல்லாம் ஒத்துக்கிற கூடாதுங்க. மாசம் மாசம் கொடுக்கறதுங்கிற ஜீவனாம்சம் கோர்ட்ல கொடுக்குறாங்க, ஃப்ராடு கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மாசம் போய் நின்றுட்டு இருக்க முடியுமா? 2 மாசம் கொடுத்து 3ஆவது மாசம் வருமானம் இல்லைன்றான். ஒன்ஸ் தான் செட்டில்மெண்ட் பண்ணிடணும், ஒரு தடவை நினைஞ்சிருந்தேன். அந்த பேச்செல்லாம் கிடையாது. மாசம் மாசம் பேசக்கூடாது. இப்ப எடுத்து வை, எந்த வீட்டில் கொடுக்குறேன் 5 லட்ச ரூபா வை, ஒரு லட்சாதிபதியா இருக்கான்னு வைங்க, 10 லட்ச ரூபா கொடுக்குற அந்த பொண்ணுக்கு, அப்பதான் தலாக்க நாங்க அக்செப்ட் பண்ணுவோம், வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கு நாங்க ஓலை தருவோம் ஜமாத்தார்கள் சொல்லணும். ஹக்கு அல்லாஹ் வந்து நியாயம்ங்கிறான், கட்டாய கடமைங்கிறான், நியாயமான முறையில் சொல்றான். எது நியாயமான முறை? எல்லாம் கூடி உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க ஜமாத்துகள்ல, ரொம்ப அநியாயம் பண்ணுகிறார்கள். பெண்களுக்கு பேசுறோங்கிற பேர்ல ஒரு 3000 ரூபாய் கொடுத்துருங்க, 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஜீவனாம்சம். 3000 ரூபாய் வச்சு என்ன பண்றது இந்த காலத்துல? 3000 ரூபாய் ஒரு மாசம் கூட செலவுக்கு போதுமா? 3000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்கன்னு என்ன செய்யறான்? அதை வாங்கி கொடுக்குறாங்க. இதான் நியாயமா? உன் தங்கச்சிக்கு 3000 ரூபாய் வாங்கிக்கிறோம், மனசு ஒப்புமா? உன் மகளுக்கா இருந்த ஜமாத் தலைவர்கள் எப்படி யோசிக்கணும்? இந்த பொண்ணு நம்ம மகளாக இருந்தால் ஒரு 5 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்துபிட்டு 3000 ரூபாய் கொடுத்து போண்டு விரட்டி விட்டா நமக்கு சரின்னு படுமா? உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் உனக்கு சரின்னு படுமா? நியாயம்னா உன் குடும்பத்துக்கு ஒண்ணு நடந்தால் எது நியாயம் அதுதான் நியாயம். அப்ப இவன் என்ன செய்யறான்? நம்ம கொண்ட யாருக்கும் தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்டு போ, ஒரு 3000 ரூபாய் கொடுத்துட்டு போகிறான். தலாக்கு விட்டதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன? அதுவும் இல்ல. பல ஜமாத்துகள்ல, சில ஜமாத்துகள்ல ஃபார்மாலிட்டிக்கு 2000 3000 வாங்கி கொடுக்குறாங்க. ஆளை பார்க்கணும். அவனே முசாபிரா இருந்தா அது ஒரு கணக்கு. அவனே பிச்சைக்காரனா இருக்கிறான், அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சொத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல, அன்றாடம் காட்சியா இருக்கிறான். ஒண்ணும் இல்லன்னு அல்லாஹ்வுடைய நசீப் எதுக்கு பண்றது? அல்லாஹ் அப்படி அமைச்சிட்டான்னு பொறுத்துக் கொள்ள வேண்டியதுதான். பொருளாதார அவனோட வாழ்ந்தா கூட என்ன கிடைக்க போகுது? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவனோட வாழ்ந்தா என்ன கிடைக்க போகுது? அதனால வந்து அல்லாஹ் கொடுத்திருந்தானே, ஆனால் என்ன செய்யணும்? அவங்ககிட்ட உள்ள தகுதிக்கு தகுந்தவாறு ஒரு தொகையை வாங்கி அந்த பெண்ணுக்கு நியாயமா கொடுக்கணுங்கிறது அல்லாஹ் வந்து என்ன செஞ்சுதான்? வசதி உள்ளவன் அதுக்கு தக்கவாறும், வசதி இல்லாதவன் அதுக்கு தக்கவாறு கொடுப்பது கட்டாய கடமைங்கிறான். இதுல ஜமாத்தார்கள் கவனம் செலுத்தணும். விவாகரத்துன்னு வரும் பொழுது அப்படி 2 சாட்சியை வச்சு எல்லாம் முடியும் பொழுது என்ன செய்யணும்? விவாகரத்தை அக்செப்ட் பண்ண. நம்ம பண்ணாதான் வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியும். விவாகரத்தை அக்செப்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நீ விவாகரத்து பண்ணது எப்ப ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னா, நீ வந்து முறைப்படி என்ன செய்யணும்? உன்னுடைய ஊர்ல உள்ளவனு தெரியும்ல, ஊர்ல ஒரு ஜமாத்துல இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டி, அவன் குடும்பம், பின்னாடி அசைகிற சொத்து அசையா சொத்து, என்ன ஒரு கேஸ் இருக்கு, என்ன வேலை பார்க்கறான், மாச வருமானம் எல்லாம் தெரியும்ல, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை கணக்கிட்டு என்ன செய்யணும்? இவனுக்கு இவ்வளவு போடலாம், இதான் நியாயம், இவனுக்கு இவ்வளவு போடலாம் சொல்லி அப்படி வாங்கி கொடுக்கணும். மாப்பிள்ள ஒரு கோடீஸ்வரனா இருந்தா ஒரு கோடியா கூட கிடைக்கும். அப்ப இந்த பொருளாதார ரீதி அவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்காது. அதை வச்சு ஓரளவுக்கு என்ன செய்வார்? அடுத்து ஒரு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தன்னுடைய எதிர்கால தேவைகளை மேக்கப் பண்ணி கொள்வார். அவன் வீட்டுக்கு போனா கூட அது சுமையா இருக்காது. ஒரு காசு பணம் வச்சிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குமா இல்லையா? அவங்க வீட்டுல போய் இருந்தா கூட காசை கொடுத்து சாப்பிட்டா ஒரு சுயமரியாதையை பாணி கொண்டு சாப்பிடலாமா இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்யணும்? பெண்களுக்கு வந்து விவாகரத்து செய்யும் பொழுது இதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும். இந்த விவாகரத்து சம்பந்தமாக இன்னும் இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு இழைக்கிற சில கொடுமைகள்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நல்ல வரும். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.